வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் நாட்டில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்வதில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் விரைவில் சிப்காட் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 77 ரன் வித்தியாசத்தில் கேரளாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் நாட்டில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்த உச்சி மாநாடு தொடர்பாக இன்று புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நடைபெற்ற வட்டமேசை கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய பிரதமர் இந்த உச்சி மாநாட்டிற்கு இந்தியா தலைமையேற்க உள்ளதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்துறையில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தொழில் முனைவோரும் எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் சிற்பிகள் என்று கூறினார். இந்த துறையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தேவையான திறனும் புதுமை கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவதற்கான ஆற்றலும் இந்தியாவுக்கு உள்ளதாக தெரிவித்த அவர் பெரிய அளவில் இந்த தொழில்நுட்பத்தை நாம் செயல்படுத்துவோம் என்று கூறினார். தனித்துவமிக்க செயற்கை நுண்ணறிவு திட்டத்தை இந்தியா செயல்படுத்தும் என்று அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா மற்றும் உலகிற்கான உற்பத்தி என்ற சிந்தனையோடு இதனை இந்தியா திறம்பட செயல்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை குறைந்த செலவில் கொண்டு வருவதற்கான முறைகளை இந்தியா செயல்படுத்தும் என்று கூறிய அவர் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வடிவமைப்பு உள்ளார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதாகவும் மாநில மொழிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அமையும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க நிறுவனங்கள் துணை புரியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். கடல்சார் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்வதில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அமெட் கடல்சார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டின் கடல் வளத்தை பாதுகாக்க திறன்மிக்க இளைஞர்களை இப்பல்கலைக்கழகம் உருவாக்கித் தருவதாக குறிப்பிட்டார். வேலூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் விரைவில் சிப்காட் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். காட்பாடியில் இன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி பேசிய அவர் இந்த தொழிற்சாலை மூலம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்கள், செயற்கை இழையினால் தயாரிக்கப்பட்ட துணிகள், பழைய டயர், காகிதம், ரசாயனம் கலந்த பொருட்களை எரிப்பதால் ஏற்படும் புகை காரணமாக சுற்றுச்சூழல் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவதாக தெரிவித்துள்ளது. புகை மண்டலத்தால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்படுவதோடு நச்சு வாயுக்களால் மூச்சுத்திணறல், கண் எரிச்சல் போன்ற நோய்கள் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளது. போகி பண்டிகையின் போது சென்னை மாநகரத்தின் சுற்றுச்சூழல் காற்று தரத்தினை கண்காணிக்கும் நோக்கில் போகி பண்டிகையன்று 15 இடங்களில் காற்று மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. இவ்வாண்டும் பொதுமக்கள் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மாலை அல்லது இரவில் இலங்கையின் ஹம்பன் தோட்டா பகுதியில் கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். நேற்று காலை பூமத்திய ரேகையை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று காலை 8:30 மணியளவில் காரைக்காலுக்கு தென்கிழக்கே 810 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 980 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக நகர்ந்து நாளை 9ஆம் தேதி மாலை அல்லது இரவு இலங்கையின் ஹம்பந்தோட்டா மற்றும் கல்முனை ஆகிய இடங்களுக்கு இடையே கரையை கடக்கக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திரு செந்தாமரை கண்ணன் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு கடலோர தமிழக மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழையும் ஏனைய உள் தமிழக மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும். மேலும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கடலோர தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை நாளை 9ஆம் தேதியன்று திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக உள்ளது. விதை, உரம் உள்ளிட்ட இடுபொருட்கள் வாங்குவதற்கு இத்திட்டத்தின் மூலம் அளிக்கப்படும் தொகை உதவிகரமாக உள்ளது என்று திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர். விவசாயிகளின் வழியறிந்த பிரதமர் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் உள்ள விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் சேர்க்கின்ற அற்புதமான திட்டத்தின் காரணமாக விவசாயிகள் இடுபொருட்கள் வாங்கவும் உரம் உட்பட்ட பொருட்களை வாங்கவும் தட்டுப்பாடு இல்லாமல் விவசாய பணி இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்தது மூலமாக விவசாய விலக்கேற்றிய பாரத பிரதமருக்கு மிகப்பெரிய நன்றி. மோடி ஐயா கிசான் திட்டத்துல 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2000 ரூபாய் போடுறாரு. அதை களை பிரிக்கிறதுக்கு ஆளுக்கும் உரத்துக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்கு. 21வது தவணையா எனக்கு வந்துட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு எல்லாம் 2000 ரூபாய் நேரடியா போய் சேருது. பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்திருக்கு. மாவட்டச் செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை அருகே புதிய பேருந்து நிலையத்தை மாநில அமைச்சர் திரு KN நேரு இன்று திறந்து வைத்தார். தருமபுரியில் மத்திய மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் குழந்தை திருமண தடுப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கோவையில் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி அடுத்த மாதம் 22ஆம் தேதி மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார். அரியலூரில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 77 ரன் வித்தியாசத்தில் கேரளாவை வென்றது. அகமதாபாத்தில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய தமிழக அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 294 ரன் எடுத்தது. 295 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கேரள அணி 40.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 217 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஷுவாங் ஜெங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கியோகோ ஒகாமுரா தாய்லாந்தின் பிலிபியூச் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சகாஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்துவும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் நாட்டில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்வதில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் விரைவில் சிப்காட் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 77 ரன் வித்தியாசத்தில் கேரளாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.